டெல்லியில் இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், வணக்கம். இன்று நடைபெற்று வரும் இந்த 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில தமிழ்நாட்டுடைய எந்தெந்த மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டுள்ளனர்? சலீம், நாம் இப்போ தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது மொத்தம் 12 பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிறாங்க. மாவட்டம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லேருந்து மீனவ பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்காங்க. மொத்தம் 12 பேர் வந்திருக்காங்க. இதே போல் புதுச்சேரியிலிருந்து 3 பேர் வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழக அரசு அதிகாரிகள் இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்காரு. இலங்கையில் இதே போல 10 பிரதிநிதிகள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், இப்ப இதுவரைக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில என்ன முக்கியமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? பேச்சுவார்த்தை எத்தனை மணி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இப்போ முக்கிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படை என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க, படகுகளையும் அவங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம மீனவர்கள் சார்பாக என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, ஏற்கனவே 115 படகுகளை அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த படகுகளை விட்டுறணும். எதிர்காலத்திலையும் மீனவர்கள் ஒருவேளை எல்லை தாண்டி மீன் பிடிக்க போய் கடற்படை அவர்களை விசாரிக்க நேர்ந்தால் கைது பண்ணக்கூடாது, திரும்ப அனுப்பிவிட வேண்டும், தமிழகத்திற்கு, இந்தியாவுக்கே அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. இது இல்லாமல் வேறு சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சார்பாக என்ன கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது தமிழகத்திலிருந்து தான் கடல் எல்லையை தாண்டி வந்து மீன் பிடிக்கிறார்கள். இலங்கையிலிருந்து நாங்கள் மீன் பிடிப்பதற்கு சாதா படகுகளை எடுத்துகிட்டு போகிறோம். எங்ககிட்ட இருப்பது சாதா வலைகள், அதை போட்டு நாங்கள் கையிலேயே இழுத்து கொண்டு வந்துடுறோம். ரொம்ப அதிக மீன்கள் சிக்குவது கிடையாது. இலங்கையில் வடக்கு பகுதிகளில் சுமார் 2 லட்சம் தமிழர்கள் கடலைத்தான் நம்பி இருக்கிறார்கள் வாழ்வாதாரத்திற்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து விடுவதால் அவங்களுக்கு இருக்க தொழில்நுட்பம், அதாவது அவங்களுக்கு இந்தியா அனுமதி கொடுத்துள்ளது, அந்த தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தி பெரிய மெஷினை கொண்டு பெரிய வலைகளை உள்ளே இறக்குகிறார்கள். ஆழமாக அந்த வலை போகிறது, அங்கே மெஷினை போட்டு லாக் பண்ணுறாங்க. அப்படியே அள்ளும் போது கடல் வளங்கள்லாம் வந்து விடுகின்றன. பவள பாறைகள் கூட சேதமடைவதாகவும், ஒரு சில நேரத்தில் ஆமைகள் கூட வலையில் சிக்கி அப்படியே அந்த மெஷின் இழுத்து கொண்டு வந்து விடுவதாகவும் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு எல்லா மீன்களையும் அள்ளி விடுகிறீர்கள், ஆனால் எங்க அரசு இந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் எங்களுக்கு அனுமதி கிடையாது. சின்ன படகுகளை போய் நாங்கள் வலை போட்டு மீன் பிடிக்கிறோம். அந்த மீனையே நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாம் தாண்டி வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காதா என்ற கேள்வியை முன்வைத்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. இதே போல 2 நாட்டின் மீனவர்கள் 3 முறை பேசிக்கொண்டார்கள். இது 4வது பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு 2 நாட்டின் அரசுகளும், இந்தியாவும் இலங்கையும், வருகின்ற 5ஆம் தேதி பேசிக்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.